regarding Technotackle's software solutions. Before partnering with Technotackle எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் வந்து கார்த்திக் குமார். நான் வந்து கோயம்புத்தூர்ல ஸ்ரீ சர்வா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று வந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வேர்டே வந்து எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நோக்கி போயிட்டு இருக்கு. சரி, அதனால வந்து நம்மளோட ஒரு மேனுஃபேக்சரிங் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நம்ம டிஜிட்டலாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ரொம்ப நாளாவே இருந்துகிட்டே இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் நிறைய இடத்துல வந்து தேடி அதுக்கு உண்டான அந்த எஃபெக்ட்லாம் பண்ணி செஞ்சு போட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து எனக்கு ஒரு 2-3 இடத்துல வந்து கிடைக்காம இருந்தது. அப்போதான் வந்து இந்த பாலவிஷ்ணு அப்படிங்கிற அவர் வந்து நான் டெக்னோடெக்கல் சாஃப்ட்வேர் அவரை பற்றி கேள்விப்பட்டேன். அதனால வந்து அவரை அப்ரோச் பண்ணி எனக்கு என்ன நீடு இருக்கோ அதை வந்து நான் அவர்கிட்ட வந்து சொல்லும்போது, சார் இது வந்து சிம்பிள் ஒர்க்கு, இது பண்ணிக்கலாம், இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லா இடத்துலையும் எனக்கு ஃபெயில் ஆனது ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எங்களோட ஒரு ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு எம்ஆர்பி ப்ரைஸோ இந்த ப்ரைஸோ இல்லாமல் டிஃபிகல்ட்டி நிறைய ஒர்க் இருக்கும். அது எல்லாத்துமே வந்து ஒரு ஜுவல்லரி அப்படின்னா அந்த ஜுவல்லரியில அவர் இன்வால்வ்மெண்ட் ஆகி அதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு என்னன்றது எல்லாமே அவர் ஃபர்ஸ்ட் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுத்தாரு. அதனால வந்து ஒரு சின்ன ஒர்க்கு மட்டும் தான் ஆல்ட்ரேஷன் இருந்தது தவிர மற்றபடி எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆல்ட்ரேஷன் இல்லாம நான் என்ன நினைச்சனோ அதை விட அட்வான்ஸாவே அவர் வந்து ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாரு. அதை மட்டும் இல்லாம ஒரு எனக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒருத்தங்க சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சர்வீஸை வந்து நான் நிஜமாவே இப்படி ஒரு சர்வீஸ் பண்ணுவாங்கன்றது நான் திங்க் பண்ணவே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து எல்லாமே சேல் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ், சார் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இது கூகுள்ல இருந்து இது மாதிரி வந்து மிஸ்டேக் வந்திருக்கு, அதை வந்து அப்டேட் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாட்டி அவர் இன்டிமேட் பண்ணி அதை வந்து 1 டேலையும் ஒர்க் பண்ணி அதை இது பண்ணியும் கொடுத்தாங்க. பட் இந்த அளவுக்கு வந்து சர்வீஸ் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு பண்ணவே முடியாது. 2வது அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸும் அதே மாதிரி தான். ஏன்னா சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து நம்ம சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆல்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து கண்டிப்பா எல்லாருமே பண்ண முடியும். அப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு 1/2 hour ஒரு வாட்டியோ திருப்பி கால் பண்ணி சார் இப்படி வேணும் அப்படி வேணும் சொல்லும்போது சார் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு அவங்க ஸ்டாஃப்ஸும் ரொம்ப அப்ரோச் பண்ணி பண்ணாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பா 100க்கு 1000% நான் சொல்லுவேன். யாரா இருந்தாலும் கண்டிப்பா டெக்னோடெக்கல் சாஃப்ட்வேர் வந்து நான் கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவேன். நீங்களும் தைரியமா வந்து அவங்க கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணலாம். நீங்க எதிர்பார்த்ததை விட அதை விட ஜாஸ்தியாவே அவங்க கிட்ட இருந்து நிறைய அந்த சாஃப்ட்வேர் விஷயம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால என்னோட சப்போர்ட் வந்து எப்பவுமே அவங்களுக்கு இருக்கு. மற்ற யார் வேணாலும் கண்டிப்பா அவங்களை அப்ரோச் பண்ணா உங்களோட நீட் வந்து கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆகுன்றது எனக்கு 100% நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். தேங்க்யூ.